ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க சந்தோஷ். நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்போம். 7 டீம பார்த்தாச்சு இதுவரைக்கும். மெகா ஜயன்ட்ஸ் 3 டீம் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆ எதுவும் இல்ல. எம்ஐ, சிஎஸ்கே, ஆர்சிபி அப்படின்ற ஆர்டர்ல தான் பார்க்க போறோம். ஆர்சிபி என்னோட ஃபேவரைட். நம்ம நம்ம இந்த சூப்பர் 10லலாம் காட்டுற மாதிரி லாஸ்ட் டீம் தான் பெஸ்ட் டீம் அப்படின்ற மாரி. அதாவது லாஸ்ட் காட்டுற படம் தான் பெஸ்ட் படம்னுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பெஸ்ட்டுலாம் இல்ல. எனக்கு ஃபேவரைட்ன்னு தான் லாஸ்ட் ஒதுக்கி வச்சிருக்கேன். எனிவேஸ் வாங்க நம்ம வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இல்லை நீங்கள் வந்து கரெக்ட் தான்ப்பா, ஓரளவு கரெக்டாக தான்ப்பா சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் டோன்ட் ஃபர்கெட், கரெக்டான ப்ரிடிக்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வவுச்சர் இருக்குது. என்ன ப்ரிடிக்ஷன் அப்படின்னா, ஹூ வில் பி தி ஹையஸ்ட் பெய்ட் இன் திஸ் ஐபிஎல் 2024 ஆக்ஷன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் போவார்ன்றதும் போடுங்க. அண்ட் தென் அன்கேப்டு பிளேயர் யார் வந்து ரொம்ப அதிகமாக போவாங்க அப்படின்றதும் ப்ரைஸில் போடுங்க. அன்கேப்டு பிளேயர்னு சொல்லிட்டோம் அப்படின்னாலே இந்த ஒரு டீம் தாங்க. மறந்துடாதீங்க, எத்தனை பிளேயர் இஷான் கிஷன்லேருந்து சூரியகுமார் யாதவ் ஓரளவுக்கு விளையாடுனதுக்கு பார்த்தா இங்கே வந்தார். ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா, குருணால் பாண்டியா, இப்போ நேஹல் வதேரா, திலக் வர்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க. எத்தனை பிளேயர்ஸுங்க. அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் இதுதான். இவங்களை விட பெஸ்ட் ஸ்கவுட்ஸ் கிடையவே கிடையாது. இவங்க ஏதாவது அன்னோன் பிளேயருக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு விட்டுறாதுங்க. டீம்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு போங்க. அதை விட பெஸ்ட்டு டாக்டிக்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ இவங்களோட ரிலீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ் ஜார்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் வாரியர், ஜெய் ரிச்சர்ட்சன், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அர்ஷத் கான், ரமன்தீப் சிங், ஹித்திக் ஷோகின், ராகவ் கோயல், டுவேன் ஜான்சன் அண்ட் ரைலி மெரிடித். நிறைய போலர்ஸ் ரிலீஸ்ட் இல்லைங்க. ஆமாம், ஏன்னா பும்ரா இல்லாமல் இருந்த ஒரு வருஷம், லாஸ்ட் ஒரு 2 வருஷம். ஸோ அதனால் டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து பும்ரா வந்துட்டாரு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் நிறைய போலர்ஸ் ரிலீஸ் பண்ணுங்க. ஆக்ஷனை பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு தேவை போலர்ஸ் தான். என்ன போட்டிருக்கேன்னா, ஃபாரின் போலர், ஃபாரின் பேசர், ஃபாரின் போலர் அப்படின்னு தான் போட்டிருக்கேன். ஸோ ஆர் ஃபாரின் ஸ்பின்னர் ஃபார் தட் மேட்டர். ஏன்னா இந்தியன் ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே வச்சுருக்காங்க, பத்துருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து கையில் இருக்கிற காசு அப்படின்னு பார்த்தோன்னா 17.75 crores. 4 ஃபாரினர்ஸ் வச்சுருக்காங்க. 17 பேர் மொத்தமாக வச்சுருக்காங்க. இன்னொரு 8 பேரை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக சேர்த்து போட்டு ஒரு அசரங்கா வாங்கி போடலாம். வை நாட்? அதுதானே எப்பவுமே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஸ்பின்னர்ஸ் தானே எப்பவுமே பிரச்சனை. அதனால ஸ்பின்னரை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ஒரு அசரங்கா வாங்கி போட்டு இன்னொரு அன்னான் கமோடிட்டி போலர்ஸை, ஃபாஸ்ட் போலர்ஸை வாங்கி போட்டு ஜஸ்பிரீத் பும்ரா நீ பார்த்துக்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஆகாஷ் மத்வால் வந்து ரொம்ப நல்லா பண்ணார். ஸோ ஆகாஷ் மத்வால், ஜஸ்பிரீத் பும்ரா, ஜேசன் பெஹண்டஃபை வச்சுக்கிட்டு புதுசாக ஒரு யங் கமோடிட்டி போலரை கொண்டு வந்து அசரங்கா, அதுதாங்க ஃபஸ்ட்டு போட்டிருக்க பேர் அசரங்கா அப்படின்னு. இவங்களுக்கு அதான் போட்டிருக்கேன். எனக்கு தெரியும் இவங்களுக்கு வந்து இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மேலே ஒரு பிரியம். ஸோ மிச்சல் ஸ்டார்க் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா, வா, வாட் அ காம்பினேஷன். ஓஹோஹோ. இவங்க வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்னு ட்ரை பண்ணாங்க, அது கிடைக்கல. மிச்சல் மிச்சல் ஸ்டார்க், ஜஸ்பிரீத் பும்ரா 17.5 கோடி மொத்தமாக அவங்களுக்கே போட்டு வாங்கிடுங்க. மிச்சம் யாராவது ஒருத்தர் 20 லட்ச ரூபா வாங்கிடுங்க. ஏன்னா 19 வந்து மினிமம் நம்பர் அப்படின்னு நினைக்கிறேன், இப்போ நாட் ராங். ஸோ 19 போதும் அப்படின்னு. ஒன்று கிளியருங்க. இந்த டீமை வச்சு நான் ஒன்று மட்டும் கிளியராக சொல்கிறேன். இவங்க வந்து நிறைய மேட்சை வந்து வெறும் 2 ஃபாரினர்ஸ் இல்லை இன்னும் ஒரே ஒரு ஓவர்சீஸ் பிளேயர்ஸை வச்சு விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்த டீமு தான். ஸோ என்ன அப்படின்றது பார்த்துடலாம். இவங்ககிட்ட இருக்கிற டீமை வச்சு 11 இந்தியன் டீம் 11 மாதிரி தான் இருக்கும். ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா 5 அப்படியே உட்காந்துக்கிச்சிங்களா. நேஹல் வதேரா, டிம் டேவிட் எப்படி வேணால் மேலே இங்கேயும் வரலாம். அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் அந்த ஒரு இடத்துல தான் உங்களுக்கு எப்பவுமே கார்த்திகேயா சிங், பியூஷ் சாவ்லா ரொம்ப இதுலேருந்து வந்து போலிங் போட்டாருங்க. அதாவது கமெண்டேட்டர் ரூம்லேருந்து இறங்கி வந்து போலிங் போட்டு வேற லெவலில் பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும் அவர். அண்ட் தென் ஜஸ்பிரீத் பும்ரா, ஆகாஷ் மத்வால், ஜேசன் பெஹரண்டாஃப், ரொமாரியோ ஷெப்பர்ட் டெஃபினட்டாக இந்த வாட்டி அவங்களுக்கு வந்து 12th மேனாக உள்ளே வந்து நிறைய மேட்சை திருப்ப போகிறாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இப்படியே போய் விளாட்னா கூட இவங்களுக்கு ஐபிஎல் ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு 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 நல்ல டீம் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு. பட் ஆஸ் ஆல்வேஸ் இவங்களுக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் ஒரு ஒரு விஷயமா இருந்திருக்கு. அதனாலவே என்னவோ எனக்கு என்ன தோணுதுன்னா,
இவங்க வெயிட்டா வனிந்து அசரங்காக்கு மொத்தமா செலவு பண்ணி போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆர் இன்ஃபேக்ட் கிடைக்கல அப்படின்னா ஒரு ரெஹான் அஹமதை கொண்டு வந்துடலாம், இல்லை ஒரு ஆதில் ரஷீதை வந்து நைஸா கொண்டு வருவாங்க. ஆர் ஈவன் சம்மன் லைக் முஜிபுர் ரஹ்மானை கொண்டு வந்து அந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளேல ஒரு 6 ஓவர் போட விட்டுன்னா, இவங்க வந்து கேம்ரூன் கிரீனை கொண்டு போய் விட்டாலும் அதுக்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு போலிங் மிஸ் ஆயிருக்கு. ஐ மீன் ஹர்திக் பாண்டியா கேன் போல் டெஃபினட்டா. ஸோ ஜஸ்பிரீத், ஆகாஷ், பெஹ்ரண்டாஃப், ஹர்திக் கேன் போல், ரைட். அந்த 4 போலர்ஸ் வந்து பக்காவாக உட்காந்துட்டாங்களா. திரும்ப திரும்ப இப்போ பார்த்தோன்னா எங்கே போய் தேவை முடியுதுன்னா அவங்களோட ஸ்பின்னர்ஸ் தான் வந்து போய் முடியுது. ஸோ டெஃபினட்டாக தே வில் கோ ஃபார் ஸ்பின்னர்ஸ். ஸ்ரேயஸ் கோபால், சித்தார்த், தீஸ் ஆர் த ஸ்பின்னர்ஸ் தட் ஐ குட் சி. ஸோ அதனாலேயே வந்து அவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னா ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸுக்கு ஹெவியாக போவாங்கன்னு தோணும். சம்மன் லைக் முகமது வக்காஸ், சலீம் கேல், நோட் திஸ் மேன், எம்ஐ கேன் கோ ஃபார் ஹிம் அப்படின்ற மாதிரி என்னோட ஒரு கட் ஃபீல் சொல்லுது. இல்லை அவங்களுக்கு ஃபாஸ்ட் பாலர் தான் தேவை அப்படின்னா கண்டிப்பாக ஹேசல்வுட் பாதிக்கு மேலே தான் வருவாங்க அப்படின்னாலும் ஹேசல்வுட்டை கொண்டு வந்து பெஹ்ரண்டாஃபை வெளியே உட்கார வைக்கிறதுக்குண்டான சான்சஸும் அதிகம். ஏன்னா பெஹ்ரண்டாஃபும் எப்படின்னா கண்டிப்பாக தனியாக நின்று ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடிஞ்ச ஒரு பிளேயரு. ஆர் தில்ஷன் மதுஷங்கா, அவங்களுக்கு அந்த லெஃப்ட் ஹேண்ட் மேலே ஒரு இது இருக்குங்க. ஏன்னா நம்ம கேப்டனை வந்து தூக்குனாரு அவரு. ஸோ தில்ஷன் மதுஷங்கா போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஜெரால்ட் காட்ஸேக்கு உண்டான ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ தே ஹேவ் இனஃப் பர்ஸ் டு கோ ஃபார் பிக் ஷாட்ஸ். ரேதர் ஐ வுட் சே தே வில் கோ ஃபார் ஒன் சிங்கிள் பிக் ஷாட் ஆஸ் என் ஸ்பின்னர். அதுதான் எனக்கு தோணுது. அதுதான் அவங்க பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு என்னமோ ஃப்ரீயாக போட்டிருக்கேன்னா. அண்ட் தென் தே வுட் கோ ஃபார் அ ஃபாரின் ஓப்பனர். ஏன்னா ஓப்பனர்ஸ் பக்காவாக உட்காந்துட்டு இருக்காங்க. பட் ஏதாவது ஒரு இன்ஜுரி அங்கே இங்கே ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து நல்லா கண்டிப்பாக ஒரு ஓப்பனர்ஸ் தேவை. ஒரு ஃபாரின் ஓப்பனருக்கு ஒரு சீப் பையாக ட்ரை பண்ணுவாங்க. மேபி சம்மன் லைக் அகெயின் அந்த டாம் கோஹர் அவனுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். ஆர் ஜேம் வின்ஸ். என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இஷான் கிஷனுக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரி மாற்றணும் அப்படின்னா ஒரு ஓப்பனர் கம் விக்கெட் கீப்பரை வந்து உள்ளே கிடைச்ச மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. இது இல்லாமல் ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பராக விஷ்ணு வினோத் இருக்காரு, ஹூ கேன் ஓப்பன் as well. ஸோ அவரும் 2-3 மேட்ச் ஆடினாருன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர். ஸோ பக்காவாக உட்காந்துட்டு இருக்குங்க. சீரியஸாக சொல்கிற ஒரு கட்டப்பாற டீமு. ஒரு ஃபினிஷரை எதிர்பார்ப்பாங்க. ஹர்திக் பாண்டியா இருக்காரு. ஹர்திக் பாண்டியா மோர் ஆஃப் மேலே விளையாடுவாருன்னு தோணுது. ஒரு 5 பொசிஷன் விளையாடுவார். டிம் டேவிட் எந்த அளவுக்கு கலக்க போறாருன்னு தெரியல. மேபி ஒரு 6-7க்கு இவங்க வந்து ஒருத்தர் பார்ப்பாங்களா அப்படின்றது தெரியல. நான் அவ்வளோ ஃபுல்லாக உட்காந்துட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடி ஒரு ஃபாரின் ஸ்பின்னர், ஒரு ஃபாரின் பேசரை எடுத்து ஒரு ஃபாரின் ஓப்பனர், அவ்வளோதான். அந்த 3 பேரை வச்சுப்பாங்க. ஃபாரின் ஓப்பனர் வந்து ஒரு சும்மா சீப் பைக் ஏதாவது ஒன்று கிடச்சி போடும். இந்த இங்கிலாந்து ஓப்பனர்ஸ் 2-3 பேர் இருக்காங்க. டாம் வின்ஸ், கோஹலர், இவங்களெல்லாம் வந்து வாங்கி ஒரு கீப்பராகவும் யூஸ் பண்ணி மேலே வச்சுக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது பேக்கப்புக்காக. மற்றபடி ஒரே ஒரு தான் ஸ்பின்னர், ஒரு ஃபாஸ்ட் பாலர். 2 பேர்த்தையும் மொத்தமாக போட்டு இறக்குவாங்க. அண்ட் டோ நாட் ஃபர்கெட், அவங்க எந்த அன்கேப்டு பிளேயர் போகிறாங்களோ தயவு செஞ்சு கண்ணு மூடி போங்க எல்லாரும். இதுதான் எம்ஐ டீம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், நிறைய கான்ட்ரவர்சிஸ், நிறைய பிரச்சனைகளை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கேப்டனை மாற்றிருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் இங்கே போட்டிருக்கிறது ரோஹித் சர்மா அப்படின்றதே மாறிடுச்சு இது எடுக்கிறதுக்குள்ள. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட நிறைய பேர் சோஷியல் மீடியாலேருந்து அன்லைக் பண்ணிருக்காங்க, அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ், அது வேற இது வேறங்க. எனக்கு தெரியல. நம்ம வந்து பிளேயர்ஸ் மேலே இருக்கிற ஒரு இதுதான் வந்து இப்போவும் காட்டுறோம். பிளேயர்ஸை ஏன் இவ்வளோ நம்புறீங்க? வை டோன்ட் யூ வாண்ட் எம்ஐ டு டூ வெல் அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. இதுதான் இந்தியாவில் நடக்குது. இந்தியான்னு வந்துச்சுன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி நடிச்சுக்கிறீங்க. இந்தியாவுக்கு எது வேணும், இந்தியாவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது பார்க்க மாட்டேங்கிறோம். இதே தான் எம்ஐ சிஎஸ்கே அப்படின்னு வந்து பண்ணிடுறேன். அதுதான் வந்து லாஸ்ட் இயருமே வந்து ஜட்டு வந்து ஓப்பனாகவே சொல்லியிருப்பாரு, நான் அவுட் ஆகணும்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறேன், ஏன்னா தோனி மேலே இருக்கிற பைத்தியக்காரத்தனம் அப்படின்ற மாதிரி. ஸோ இவென்ச்சுவலி அது வந்து மற்ற பிளேயர்ஸை ஹர்ட் பண்ணுறதுன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, லெட்ஸ் கம் பேக் டு சிஎஸ்கே. எஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ். ரோஹித் சர்மான்னு வருது. எம்எஸ் தோனி வெர்சஸ் ரோஹித் சர்மா அதாவது எம்எஸ் தோனி வெர்சஸ் சச்சின் டெண்டுல்கர். அது போனதுக்கப்புறம் எம்எஸ் தோனி வெர்சஸ் ரோஹித் சர்மா. அது போனதுக்கப்புறம் எம்எஸ் தோனி ஹர்திக் பாண்டியா. அடுத்து போனதுக்கப்புறம் எம்எஸ் தோனி திலக் வர்மா வந்தாலும் எம்எஸ் தோனி அங்கே தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. திலக் வர்மாவோ இஷான் கிஷன் வந்தாலும் எம்எஸ் தோனி அங்கே தான் இருப்பாருன்னு தோணுது. இது ஒரு ஃபைனல் ஆட்டமா,
சேப்பாக்கில் கப்பை வாங்கி வெளியே வருவாரா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்குது. அவர் வந்து டெஃபினெட்லி நாட் பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஒன்றா சொல்லி 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 இந்த வருஷமும் ஏதாவது ஒரு டேக்லைன் வந்து கண்டிப்பாக வரும். ப்ராசஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே சிஎஸ்கே டீம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவங்க அதுக்கு முன்னாடி எப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். சிஎஸ்கே வந்து ஃபோர்ஸ்ட் ரிலீஸ் ஆன பென் ஸ்டோக்ஸ், அம்பாட்டி ராய்டு அகெயின் ரிட்டையர்ட், கைல் ஜேமிசன். அம்பாட்டி ராய்டு இன்னொரு வருஷம் ஆடி இருக்கலாமோ தெரியல. கைல் ஜேமிசன் போன வருஷமே யாருக்கும் பேக்கப்பாக வந்தார், திரும்பவும் போயிட்டார் அவர். டுவைன் பிரெட்டோரியஸ் அது ஒரு யோசிக்க வேண்டிய ரிலீஸ்னு தோணுது எனக்கு. பகத் வர்மா, ஆகாஷ் சிங் அகெயின் ஐ கீப் சேயிங் ஐம் வெரி சேடன்ட் ஃபார் திஸ் கைஸ் ரிலீஸ். சுபான்ஷு சேனாபதி. ஓகே, ஸோ இதுதான் அவங்க ரிலீஸு. அவங்கக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டு கொஞ்சம் ஹெவி இந்த வாட்டி, 31.4. அண்ட் தென் 3 ஃபாரினர் வாங்கினா போதும். 19 பேர் வச்சுருக்காங்க. ஸோ 6 பேர், ஸோ 3 பேருக்கு மட்டும் போயிடுவாங்கோ. ஓகே சாரி, 3 பேருக்கு மட்டும் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. 3 ஃபாரினர்ஸுக்கு மட்டும் ஹெவியாக போட்டு செட் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்றது ஒரு ஃபீல். நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த இது வந்து இது அடுத்த வருஷம் ஒரு ஐபிஎல் புதுசாக நடக்குமா, இல்லை மெகா ஆக்ஷன் நடக்குமா அப்படின்ற கேள்விகள்லாம் வந்து இவங்களுக்கு பதில் தெரிஞ்சாதான் இந்த 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 டீம்ஸ்லாம் இவங்க எப்படி எடுப்பாங்கன்னு. இப்போ யங் பிளேயர்ஸை வாங்கி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான, அதாவது அவங்க நர்ச்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களா, அப்படி இல்லை ஹெவி வெயிட்ஸை வாங்கி அடுத்த ஒரு 5-6 வருஷத்துக்கு விளையாடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் நிறைய விஷயம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் தெரியல இவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்றது. ஐ மீன் நான் சொல்கிறது ஐபிஎல் கமிட்டி வந்து ஃப்ரான்ச்சைசிஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்றது தெரியல அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, இப்போ இவங்க இருக்கிற டீம் வச்சு நம்ம 11s பார்த்தோன்னா, நோ சேஞ்ச். ருத்ராஜ் கெய்க்வாட், டெவான் கான்வே, மொயின் அலியா, அஜிங்கே ரஹானேவா வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் தென் அந்த 4 பொசிஷனில் ஆளே போடலை நான். ஏன்னா ராய்டு இல்லை. சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, தீபக் சாஹர், துஷார் தேஷ்பாண்டே, மஹீஷ் தீக்ஷனா ஆர் மிச்சல் சாண்ட்னர், மதீஷா பிரதிரானா அண்ட் ராஜ்வர்தன் அங்கரேக்கர் அங்கே இங்கே. ஓகே, சிம்ரன்ஜித் சிங்கை வந்து கொஞ்சம் நம்பி இன்னும் வச்சுருக்காங்க. உண்மையாக சொல்ல போனோன்னா அந்த மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்காக இருக்குது. அண்ட் டெவான் கான்வே லுக்ஸ் அட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிளேயர் when he comes to சிஎஸ்கே. ஸோ அதை பற்றி அவங்க பெருசாக பயப்பட மாட்டாங்க. பட் அந்த மிடில் ஆர்டர், அதாவது அம்பாட்டி ராய்டு வந்து கிட்டத்தட்ட இந்த பாகுபலி மாதிரி இந்த பக்கமும் கயிறை பிடிச்சி ஒன்றா அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஆள். டாப் ஆர்டரையும் சரி, பாட்டம் அதாவது ஹிட்டர்ஸ், அந்த ஃபினிஷர்ஸ் சொல்லுவாங்கள்ல, இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ண முடிஞ்ச ஒரு பிளேயரு. இந்த நீங்கள் வந்து இந்த டிசி படம் வச்சு மார்வல் படம் பார்ப்பீங்கன்னா, இந்த ட்ராய் வந்து இந்த இது பிடிச்சிருப்பார். ட்ராய் இல்லைங்க, பேரை மறந்துட்டாங்க. இந்த ஹேமர் வச்சுருப்பாரு, டான் ஏதோ ஒன்று. லெட்ஸ் கம் பேக் டு திஸ். புரிஞ்சிச்சா உங்களுக்கு விஷயம்? அதுதான், அதாவது இவர் தாங்க அந்த இன்டர் லிங்க்கு மெயினான ஒரு அந்த ஒரு போர்ஷன். இல்லைன்னா இந்த பக்கம் வீக் ஆகிடும், இந்த பக்கம் வீக் ஆகிடும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக இவங்க வந்து ஹெவி வெயிட்டாக நடுவில் போகிறது வந்து யார் அப்படின்ற கேள்வி தான் தெரியல. ஆனால் யார் ரொம்ப வெயிட் பண்ணுவாங்க தெரியுமா? கண்டிப்பாக கருண் நாயர், மனிஷ் பாண்டே, இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து என்னை எடுத்துருங்கப்பா ப்ளீஸ்ப்பா, என்னை எடுத்துருங்கப்பா ப்ளீஸ்ப்பான்னு கண்டிப்பாக மைண்டில் நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது 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 வந்து இது எப்படின்னா ஒரு ஒரு பல்வலை கழகம். ஏன் தமிழ்? ஓகே, யூனிவர்சிட்டி. இது வந்து சிஎஸ்கேன்றது வந்து ஒரு யூனிவர்சிட்டிங்க. அந்த யூனிவர்சிட்டியில் வந்து எப்படி ஆளுங்களை எடுப்பாங்கன்னா, படிக்காத மக்கங்களை கொண்டு வந்து பயங்கரமாக படித்து ஒரு ஒரு பாஸ் மார்க் வாங்க வைப்பாங்க. புது பையனா உள்ளே கொண்டு வந்து பயங்கரமாக வெளியே போவாங்க. அப்படி தான் இருக்குமே தவிர, ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ரொம்ப படிக்கிற பையன்ப்பா, அவன் இவ்வளோ மார்க் வாங்குவான்ப்பா, அவனை உள்ளே கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் வந்து இவங்க இந்த ஹாரி ப்ரூக் இந்த மாதிரி பிளேயர்ஸை போவாங்களா அப்படின்றத தாண்டி இவங்க வந்து இந்த அன்னோன் கமோடிட்டிஸையும் பெருசாக யோசிக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு நல்லா எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஒரு பிளேயர், கிளாஸ் பிளேயர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், சிம்பிளாக சொல்லப்போனால் எக்ஸ்பீரியன்ஸ், அதுதாங்க பார்ப்பாங்க இவங்க. ஓகேங்களா? ஸோ பேக்கப் ஓப்பனர் கண்டிப்பாக தேவை. ருத்ராஜ், தேவன் கான்வே சூப்பர்பான பிளேயர்ஸ். பட் இன்னொரு ஓப்பனர்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக அவங்க டீமில் இல்லவே இல்லை. ஸோ அவங்க ஒரு பேக்கப் ஓப்பனர் கண்டிப்பாக போவாங்க. ஸோ இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாராவது அங்கே இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக ரொம்ப எனக்கு தெரியல. ஒரே ஒருத்தனை தவிர டிராவிஸ் ஹெட். ஸோ டிராவிஸ் ஹெட்டுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இருக்குது. அப்படி போனாங்க அப்படின்னா மோயின் அலியை கூட கொஞ்சம் கீழேயோ மேலேயோ இறக்கி, ஏன்னா மோயின் அலி கொடுக்குற அதே விஷயம் கொடுக்க முடியும், இன்னும் பெட்டராகவே கொடுக்க முடியும். அதாவது ஆஃப் ஸ்பின்னும் தருவார், ப்ளஸ் பேட்டிங்கும் ஆடிடுவார். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த 4வது பொசிஷனில்
ஓகேங்களா? அந்த 4வது பொசிஷன்ல திங்க் அபவுட் டேரில் மிச்சல். ஏன்னா டேரில் மிச்சல வந்து நான் ஏன் இவ்வளோ ரேட் பண்றேன் அப்படின்னா, ஸ்பின்ன வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து சூப்பரா ஸ்பின் ஆடிடலாங்க. அது அது என்னவோ தெரியல. ஒரு நேச்சுரல் ஃபிளேர் வந்து அவங்களால லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் ஈஸியா ஆடிட முடியும். ஒரு ரைட் ஹேண்டரா ஸ்பின்ன வந்து அதாவது லாங் ஹேண்ட்ல புடிச்சு பொங்குறாருன்னா, எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னர்ஸ் ஹெவியா இருக்கிறது வந்து இந்த ஊரு. கரெக்ட்டா? அண்ட் சென்னையில வந்து இன்னும் ஸ்பின் சூப்பரா போடலாம். அப்படின்னு இருக்கும்போது, இவங்க அட்டாக் வந்து இன்னொரு டீம் வந்து இன்னொரு பிளேயர் வந்து சூப்பரா விளையாடிட்டாரு அப்படின்னா பிரச்சனையாயிடும். அண்ட் சென்னைக்கு வர டீம்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பின்ன பயங்கர ஹெவி பண்ணி தான் வந்து விளையாட பார்ப்பாங்க. அந்த ஒரு மேட்ச்க்கு மட்டும். ஸோ அப்ப அப்ப வந்து ஸ்பின்ன அடிக்க முடிஞ்சு இப்ப சிவன் தூபே ஏன் இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்பின்ன போட்டாலே அடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் வச்சிருக்காங்க. அஜிங்கே ரஹானே ஏன் சூப்பர்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் சூப்பரா அடிச்சிருவாரு, ஸ்பின்னர்ஸையும் சூப்பர். அம்பாட்டி ராயுடு இவ்வளோ நாள் என்ன சூப்பரா பண்ணியிருந்தாருன்னா, அதுதான். ஸ்பின்னர்ஸ வந்து செட்டில் ஆக விடாம அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஸோ அப்படி ஒரு இடத்துல அம்பாட்டி ரீப்ளேஸ் பண்றதுக்கு டெஃபினட்டா அவங்க வந்து ஒரு 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 டேரில் மிச்சலுக்கு கண்டிப்பா போகலாம். அப்படி போனேன்னா அவங்களோட இத கொஞ்சம் மாத்துவாங்க. மொயின் அலிக்கு பதிலா இன்னொரு அந்த இடத்துல இன்னொருத்தர கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு ஒரு இந்தியன் பிளேயரை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆர் இன்ஃபேக்ட் ஒரு ஷாருக் கானுக்கு ஹெவியா லாஸ்ட் டைம் போனாங்க. ஜேசன் ஹோல்டருக்கு ஹெவியா போனாங்க. ஆனா கிடைக்கல. ஸோ எனக்கு என்னமோ வந்து ஷாருக் கானுக்கு போயிட்டாங்கன்னா, இந்த வாட்டி சீப் பிரைஸ்ல கண்டிப்பா கிடைக்காது. ஷாருக் கான் கொஞ்சம் ஹெவியா தான் போவாரு. பட் என்னவோ ஒண்ணு சொல்லுது. ஷாருக் கானுக்கு போயிட்டாங்கன்னா, கொஞ்சம் ஆர்டர்ஸ வந்து மாத்தணும். இதெல்லாம் கொஞ்சம் மாத்துவாங்க அப்படின்னு தோணுது. பட் ஜாஷ் ஹேசல்வுட் ஒரு ஷுர் ஷாட் கோ. ஓகேவா? ஏன்னா மதீஷா பிரதிரானாவை எவ்வளோ நாள் நம்பி அவனுக்கு வந்து இன்ஜுரியே இல்லாமல் அவனை வச்சு விளையாட வைக்க முடியும் அப்படின்றது ஒரு ஒரு கொஸ்டனபிள். அப்படின்றனால ஜாஷ் ஹேசல்வுட்டோ இல்லை ஸ்டார்க்குக்கோ ஹெவியாக போவாங்க அப்படின்றது என்னோட கட் ஃபீல். அதை தாண்டி டேரல் மிச்சலுக்கு கண்டிப்பாக ஹெவியாக போவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹர்ஷல் பட்டேல் மாதிரி ஆளுங்களுக்கு சென்னையோ எல்எஸ்ஜியோ தான் பெஸ்ட் டீமாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் தி போலிங் கண்டிஷன் 7 மேட்ச் சென்னையில் விளையாட முடியும் அப்படின்னா அதை விட ஒரு நல்ல ஒரு விக்கெட் இந்த மாதிரி ஸ்லோ டேர்னர்ஸ்க்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. மற்றபடி மேபி சம்மன் லைக் ஜாஷ் இங்கிலீஷ் இப்போ அதாவது இவங்களுக்கு வந்து டேரில் மிச்சல் கிடைக்கல அப்படின்னா திடீர்னு ஒரு ஜாஷ் இங்கிலீஷை கொண்டு வரலாம். ஏன்னா ஜாஷ் இங்கிலீஷ் வந்து சூப்பராக ஸ்பின் விளாட்னாரு. எனக்கு என்னமோ வேர்ல்டு கப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி இருந்தது. ஆனால் அதே T20 சீரீஸில் பார்த்தோன்னா வேற மாதிரி ஆடிட்டாரு. ஸோ அவருக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஜெரால்ட் கோட்ஜேக்கு ஏன்னா ஃபாஸ்ட் அப்படின்னாலே வந்து தோனிக்கு பிடிக்கும். ஒருத்தனை மட்டும் வச்சுப்பாங்க. நீங்கள் த்ரூ அவுட்டாக ஹிஸ்ட்ரியில் எடுத்துக்கோங்க சிஎஸ்கே. ஒருத்தனை மட்டும் ஹெவியாக அங்கே வச்சுக்கிட்டு அந்த ஒருத்தனை சுற்றி ஃபுல்லாக ஸ்பின்னர்ஸை வச்சு மேட்சை முடிப்பார். ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே ஒருத்தனும் இந்த பக்கம் மதீஷா பிரதிரானாவும் தான் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி தான் இருக்கும். டக்ளஸ் ஒலிஞ்சர் இருந்தார், அப்புறம் நேனஸ் வந்தாங்க, ஒரு ஆஷிஷ். ஸோ அந்த மாதிரி ஒரு இந்தியன் ஒரு இது அப்படி தான் வச்சுட்டு இருப்பாரு. நீங்கள் ஓப்பனிங்கும் அதே தான், ஒரு இந்தியன் ஒரு இது அப்படின்ற ஒரு ஃபாரினர் அப்படின்ற மாதிரி தான் வச்சுக்கிட்டே இருப்பாரு. அதே காம்பினேஷன் தான் இந்த வாட்டியும் பண்ணுவாங்க. ஸோ ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் டெஃபினெட்லி, ஃபாரின் மிடில் ஆர்டர் கண்டிப்பாக, ஒரு இந்தியன் வந்து அந்த நம்பர் 3ல விளையாட முடிஞ்ச மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா ஃபாரின் மிடில் ஆர்டர் கிடைச்சாங்கன்னா தே வில் ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் மொயின் அலி. ஸோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பார்ப்பாங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, ஸ்பின்னர் சொல்கிறோம். ஆனால் ஒரு லெக்கி கிடையாது இவங்க டீமில் அப்படின்றது நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஒரு லெக்கிக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகம். ஒரு கரண் சர்மா முன்னாடி வச்சுருந்தாங்க, அப்புறம் இல்லை. தெரியல. ஜட்டு இருக்காங்க, தீக்ஷனா இருக்காரு, சாண்ட்னர் இருக்காரு அப்படின்னும்போது இன்னொரு லெக்கிக்கு மேபி ஒரு இந்தியன் லெக்கர் வந்து கிடைச்சா கையில் வச்சுக்கலாம். சம்மன் லைக் அண்ட் முருகன் அஸ்வின் ஆல்ரெடி தோனி விளையாடி இருக்காரு. ஸோ இன்னும் நல்லாவே தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் போகிறதுக்குண்டான வாய்ப்பு. ஆனால் டு பி ஹானஸ்ட், லுக்ஸ் அ சாலிட் டீம் இஃப் someone like Daryl Mitchell comes in. Do not forget Stephen Fleming. இந்த ரச்சின் ரவீந்திராவை பற்றி சொல்லவே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ரச்சின் ரவீந்திரா வந்து சென்னைக்கு வந்து ஒரு நல்ல ஃபிட். பட் ஈ வில் ஹாவ் டு ரீப்ளேஸ் தெவான் கான்வே. ஸோ அந்த ஒரு டவுட் தான் எனக்கு வந்து ஹெவியாக இருக்குது. வி ஆல் நோ தோனி வில் நாட் அந்த மாதிரி ஒரு ஷஃபிள் பண்ண மாட்டார் unless and until it is really needed அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ ஐ டோன்ட் see ரச்சின் பிளேயிங் ஹியர். லெட்ஸ் கம் பேக் டு த நெக்ஸ்ட் டீம். உங்களுக்கு என்ன சிஎஸ்கே பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது போடுங்க. தலைவர் தோனி இதுதான் லாஸ்ட் வேர்ல்டு கப் ஆச்சு, T20யா அப்படின்றது ஐபிஎல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும் கமெண்ட்ஸில் போடுங்க. இம்பேக்ட் சப் இருக்கிறனால எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 வருஷம் விளாட்லாங்க அவர். பார்ப்போம். நெக்ஸ்ட் லெட்ஸ் கோ டு ஆர்சிபி.
16 வருஷமா கத்திட்டு தான் இருக்கேன். எனிவேஸ், ஜோக்ஸ் அபார்ட், பீயிங் வெரி ஆனஸ்ட், எனக்கு எல்லா வருஷம் அப்படி தான் தோணும். இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தோணுது. ஒரு பக்கா டீமை வச்சிருக்காங்க, பக்காவாக செட் ஆகி உட்காந்துக்கிட்டு இருக்கு. எஸ், அவங்களோட ரிலீஸில் வந்து நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. ஐல் பி வெரி ஆனஸ்ட், எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அவங்க ரிலீஸை வந்து பைசாவை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுது. வனிந்து வசரங்கா, ஹர்ஷல் பட்டேல், ஜாஷ் ஹெஸ்ல், ட்ரிபிள் ஹெச், ஹெவி வெயிட் போலிங்கில். ஆனால் டெஃபினட்டாக வந்து பைசா மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஐ ஃபெல்ட் இட்ஸ் அ ராங் டைம். ஏன்னா மற்ற டீமும் இதோட அதிகமாக காசை வச்சுருப்பாங்க, பிடிங்கி எடுத்துருவாங்க அப்படின்னு தோணுது இந்த 3 பேரையும். சிம்பிளாக போட்டிருக்கேன், போலர் போலர் போலர், இதுதான் அவங்களுக்கு தேவை. அதாவது அந்த 7 to 11, 1 to 6 வந்து சூப்பராக உட்காந்துக்கிட்டு இருக்கு. 7 to 11 வந்து உட்காரவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் லெஃப்ட் ஹேண்டட் மிடில் ஆர்டர், அவங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டட் மிடில் ஆர்டரே கிடையாது. ஸோ இப்போ நான் கொண்டு வரேன், ரச்சின் ரவீந்திராவை இங்கே கொண்டு வர முடியுமா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா அகெயின் பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி இருக்கிற அந்த 5 ஃபாரினர்ஸில் 4 பேர் ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சும் ஆடுற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அவங்க டீம் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ அவங்கக்கிட்ட வந்து 23.25 கோடி கையில் வச்சுருக்காங்க. 5 ஃபாரினர்ஸ் கையில் இருக்காங்க. ஸோ 3 பேர் இன்னும் தேவை. 19 பிளேயர்ஸை ஆல்ரெடி வச்சுருக்காங்க. ஸோ 6 பேருக்கு போவாங்க, அதில் வந்து 3 பேர் ஃபாரினர்ஸ் தேவை. ஸோ கிட்டத்தட்ட அந்த 3 பேருக்கு மட்டும் ஹெவியாக போயிட்டு ரிலாக்ஸாக இருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ டீம்ஸ் எப்படி உட்காந்துட்டு இருக்கு பார்ப்போம். விராட் கோலி, ஃபேஃப் டு பிளேசிஸ். ஸோ ஃபேஃபுக்கும் விராட்டுக்கும் பேக்கப் ஓப்பனராக வில் ஜாக்ஸ் இருப்பார். ரஜத் பட்டிதார் நம்பர் 3, கேமரூன் கிரீன் நம்பர் 4, மேக்ஸ்வெல் நம்பர் 5. அவங்களும் வந்து மேலேயும் கீழேயும் போய்க்கலாம். அண்ட் தென் அந்த 6வது, அதாவது 5 வரைக்கும் சூப்பராக இருக்கு இல்லையா, 6வது பொசிஷனுக்கு ஒரு 4 பேர் சண்டை போடுவாங்க. சுயாஷ் பிரபதேசாய், அனுஜ் ராவத், மஹிபால் ரோம்ரோ அண்ட் மனோஜ் பந்தாகே. ஸோ இவரும் வந்து மனோஜ் பந்தாகே கொஞ்சம் நல்லாவே வந்து டொமஸ்டிக்கில் ஷைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ என்னன்னா இவங்க எல்லாருமே லெஃப்ட். ஸோ அதனாலேயே வந்து இந்த ஷபாஸ் அகமதை வந்து அப்பப்போ இந்த 1 டவுன் இறக்குறது அப்படி இப்படின்னு பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு லெஃப்டே இல்லை அப்படின்னு போது சிம்பிளுங்க. சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமுக்கு பண்ணனா மாட்டினாங்க, அவ்வளோதான், மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா ஜடு போடுறதுல வந்து ஆட முடியாது அன்லஸ் யூ ஹேவ் அ லெஃப்ட் ஹேண்ட் ஹூ கேன் ஜஸ்ட் கீப் ஸ்வீப்பிங் ஆர் அந்த கையை பேட்டை விடுற மாதிரி இல்லைன்னா மாட்டிப்பாங்க இவங்க. ஸோ அது மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக ஓப்பனாக தெரிஞ்சுது, 6 பேர் ரைட்டுப்பா மாட்டிப்பாங்கப்பா அப்படின்னு. ஏன்னா தினேஷ் கார்த்திக்கும் 6வதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் 6 பேருமே ரைட்டாக மாறிடும். ஸோ அண்ட் தென் ஃபாலோட் பை தினேஷ் கார்த்திக் அகெயின் ஷுட் ரியலி ஹாவ் அ குட் ஐபிஎல் இஃப் ஆர்சிபி நீட்ஸ் டு டூ குட். அப்புறம் தே ஹவ் brought in மயங்க் தகார் who can play at 8. முகமது சிராஜ், someone I am looking forward to. சீரியஸ்லி ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஒரு பயங்கரமான கிராஃப். நீங்கள் ஒரு பிளேயரோட கிராஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிமட்டத்தில் இருந்து மேலே போயிருக்காருங்க. அவ்வளோ திட்டு, அடிமட்டத்துக்கு கூட இல்லை, அதாவது இங்கே ஆரம்பித்து கீழே போய் திரும்ப மேலே வந்திருக்காரு. மைனஸ் நெகட்டிவ்